அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்க்கு. இது நீண்ட நாளாக அந்த பார்க் எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இந்த பார்க்கை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துக்கிட்டு பார்த்துல உங்களுக்கு முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பார்க்குடைய பேர் வந்து கேபிட்டல் பார்க்கு. இது அதிகமான நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் வந்துக்கிட்டு இந்த பார்க்கில் வந்துக்கிட்டு வச்சுருக்காங்க. சப்போட்டா, அப்புறம் வந்துக்கிட்டு இலந்த பழம், அப்புறம் பாதாங்காய், அப்புறம் புதிய புதிய மரங்கள்லாம் ஏகப்பட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஏகப்பட்ட மரங்கள் வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்துட்டு அதிகமாக விளாடக்கூடிய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஊஞ்சல், இந்த இது மாதிரி, அப்புறம் வாட்டர் ஃபவுண்டேஷன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது வந்துக்கிட்டு இந்த பள்ளியாசம் வந்துக்கிட்டு ரொம்ப நாளாக பாருங்கள். இந்த பள்ளியாசம் வந்துக்கிட்டு ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அருமையான ஒரு பள்ளியாசை. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நாயமாக விளாட்றதுக்கு பிள்ளைங்க எல்லாம் ஆரவாரமாக விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நல்லா விளாட்ற இடத்துல வந்துக்கிட்டு எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பராக போட்டிருக்கோம். இது மெயின் ரோட்லேயே இருக்குது. கலிஃபா ஸ்ட்ரீட்டும் அந்த சைடில் வந்து எலக்ட்ரா 2-3 ஏரியாவில் வந்து கவர் பண்ணக்கூடிய இடம் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது விளையாடக்கூடிய இடங்கள், நல்லா பெரிய பெரிய பில்டிங்ஸ். பிள்ளைங்களை பாருங்கள், எத்தனை வகையான விளையாட்டு வச்சுருக்காங்க. பிள்ளைங்க வந்துக்கிட்டு எல்லாம் மணலில் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. மண்ணும் வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் இதில் மொதல் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைங்க எப்படிலாம் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஜம்ப்டு இருக்குது. கிளைம்பிங், இது விளையாட்டு எல்லாம் இந்த பார்க்கில் வந்து ஃப்ரீ தான். ஸோ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பள்ளியாசனம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுது. மாஷா அல்லாஹ், இது ரொம்ப கூடையாட்ட இருந்த ஒரு பள்ளியாசை. ரொம்ப அருமையான ஒரு இது கட்டியிருக்காங்க. இது பாருங்க, குழந்தைகள் எல்லாம் விளாட்றதுக்கு நல்லா அருமையான ஒரு தருணம். செம்ம வியூவு. இந்த இதெல்லாம் வந்துக்கிட்டு ஸோ பள்ளியாசல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாங் சொல்லும்போது வந்து எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். ஸோ குழந்தைகள் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் ஒரே பரபரப்பாக விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விதமான விளையாட்டு இருக்குது. 2 அந்த க்ளோஸ்டு கம்பிக்கெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது அருமையாக இருக்கும். அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கெட் பால் விளாடாத நேரமே இருக்காது. 24/7 சொல்லலாம். ஃபிலிப்பினோஸு அந்த அளவுக்கு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்கெலாம் வந்து அடைச்சிருந்துச்சி. பொதுவாக அபுதாபியில் எல்லா பார்க்கும் அடைச்சிருந்துச்சி. இப்போ வந்துக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன ரீசன்லாம் தெரியாது. இந்த கேபிட்டல் பார்க்கில் வந்து என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும், தெரியுதா? ஸோ அருமையான லொக்கேஷனு. இந்த ஃபிலிப்பினோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஒரு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிப்பினோஸ் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்பாலு மாறி மாறி டீம் விளாண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. பல நேரமும் பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு எப்போதுமே பிஸியாக இருக்கும். ஒவ்வொரு டீமாக ஒரு டீம் போவோம், அடுத்த டீம் போவோம், அடுத்த டீமு. ஃபுட்பால் ஒரு சைடில், பேஸ்கெட் பால் ஒரு சைடில், அப்புறம் ஷட்டில் கார்க்கு, அப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். இப்போ குழந்தைகளுக்கு விளாட்றது நம்ம அந்த சைடில் ஒன்று பார்த்தோம். அது ஓப்பன் ஏரியா, டென்ட் இல்லாமல் ஓப்பனாக உள்ள ஏரியா. இது சப்போட்டா மரம், ஏகப்பட்ட மரம் இங்கே பார்க்க முடியும். பேர்ச்சம்பழம் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம பார்த்தோம்னாக்கா
க்ளோஸ்டு, அதாவது க்ளோஸ்டுன்னு சொல்கிறத விட ஷேடட். ஓகே, நல்லா இது போட்டு வாங்க. பிள்ளைங்கள் விதவிதமான விளையாட்டு வச்சுருப்பாங்க. யாருக்கும் வந்து அடியெல்லாம் படாது, தைரியமாக விட்டுட்டு போகலாம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இங்கே உள்ள ஸ்பாஞ்ச் அந்த இது சிந்தட்டிக் இது ஒன்று போட்டிருப்பாங்க. இது வந்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏடா இங்கே பாருங்கள், பிள்ளைங்க எப்படி விளாட்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. பிள்ளைங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டுட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பார்க்கு, எனக்கு பிடிச்சமான ஒரு பார்க்கும் கூட இது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இப்போ ஃபேமிலி கேதரிங்கு, ஒரு சாப்பாடு, ஒரு பார்ட்டி, அது மாதிரி இடமா இருந்தாக்கா இது மாதிரி தனித்தனியாக ஒரு ப்ரைவேட் ஒரு இடம் ஒன்று வச்சுருக்காங்க. இது மாதிரி 5-6 டேபிள் போட்டு உட்கார்ற மாதிரி அதில் வந்து இருக்கலாம். இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் இப்போ என்றைக்குன்னு தெரில, இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே எடுத்த வீடியோ இருக்குது, அதோட ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சொன்னால பெரிய பார்க்கும் கூட, நம்ம ரொம்ப தூரத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். எதுவும் இப்போ வின்டர் வேறையா சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அந்த கிளைமேட்டு, பில்டிங்ஸு. வாவ், குருவி சத்தங்களும். அது போல் இந்த ஏரியாவை சுற்றி ஏகப்பட்ட முக்கியமான பில்டிங்ஸ் இருக்குது. பழமை வாழ்ந்த ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, கார்டன் டவர்ண்டு. அப்புறம் கார்னிச் இது ஹோட்டல் இருக்குது, மில்லினியம்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் டவர்ஸு, அல்கைத்தி டவரு. இதுதான் செக்யூரிட்டி மார்க்கெட் ஏற்கனவே இருந்தது. பங்குச்சந்தைன்னு சொல்கிறோம்ல, அது இங்கே தான் இருந்துச்சு. அது வேறு இடத்துக்கு இப்போ மாறிடுச்சு. அப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குற பில்டிங் வந்துக்கிட்டு எமிரேட்ஸ் டவரு, கிராண்ட் கான்டினென்டல் ஹோட்டலு, அதுபோல் நயமா இடங்கள் இருக்குங்க நம்மளை சுற்றி. இது 2 இடம் வந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா குளிர் வேறு, அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் பரவாயில்ல, எந்த ஏரியாவில் பார்த்தாலும் ஏதாச்சும் ஆள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வந்து லீவ் நாள் கிடையாது, சாதாரண ஒர்க்கிங் டேஸு. செவ்வாய்க்கிழமை 21 தேதி. நல்லா குளுண்டு அருமையான ஒரு கிளைமேட்டோட பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம். இடையில சேர் வேறு போட்டிருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னேன்னாக்கா, இது ஒன்று வச்சுருப்பாங்க, அது பேர் என்ன, ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சின்ன பசங்களுக்கு 10 பேர் 20 பேர்னு சொல்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இதுக்கு முன்னே நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அது இப்போ என்கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரில, பார்ப்போம். குருவி சத்தம் நான் நடந்து போயிட்டுருக்கும்போது பேக்ரவுண்டில் நம்மளாம் ஒன்றும் குருவி சத்தம்லாம் ஆட் பண்ணேன். இங்கே இருக்கிறதே அப்படி தான், குருவி சத்தத்தோடு அப்படியே ரொம்ப அழகாக ஆயின்ட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னாக்கா, இப்போ ஃபிலிப்பினோஸ் இந்த விளாட்றாங்க பேஸ்கெட் பால். ஸோ இந்த பேஸ்கெட் பாலில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு பிராண்டட் ஷூவு, அந்த ப்ராப்பர் யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்ம் மீன்ஸ் அந்த ஹாஃப் அவங்க என்ன பண்ணுமோ அதை போட்டுட்டு கரெக்டாக விளாண்டுட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி சின்ன பசங்க விளாட்றாங்க. பொதுவாக வந்துக்கிட்டு பெரிய ஆளுங்க தான் விளாடணும் இந்த இதில். அதில் சைக்கிளை பாருங்கள்.
இழந்த மரம், ஏகப்பட்ட இழந்த மரம் விதவிதமாக பார்க்கலாம். ஓ, ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டான். உன்னோட மெயின் கேமே இதுதான் சொல்ல போனாக்கா. சைக்கிளிங் போவாங்க, பெரிய ஹில்ஸு இது போல் கேதரிங் பண்ணிக்கிட்டு சைக்கிளிங் ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கு போட முடியல இன்னைக்கு. எவ்வளோ எனர்ஜி வேணுன்னு பாருங்கள். Hi. Hi, from Philippines. Yes, always Philippine only here. Uy! Wake up, wake up! சத்தத்தை பார்த்தீங்களா, ஷூடு சத்தத்தை. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வாவ், வெல் ட்ரை. வெரி நைஸ். இதில் கோர்றதெல்லாம் பாருங்கள், நைஸ், சூப்பர். இங்கே சேரு.